ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான வெயிட் கெய்னிங் ஃபுட் ஃபார் கிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 4 பொட்டேட்டோஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து குக்கரில் போட்டு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஸ்கின் பீல் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட்டு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, சாட் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக பிசைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கூட வந்து என்னுடைய பெரிய பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணால். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரெடிமேடில் கூட நமக்கு இது சீஸ் பால்ஸு, பட் வந்து நம்ம வீட்டிலே பண்ணும்போது அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பால் மாதிரி விட்டுக்கிட்டு அதில் சீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். ரெடிமேடில் விற்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க லாங் ஸ்டோரேஜ்க்காக. ஸோ நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்ம மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் பண்ணி இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ குழந்தைங்களுக்கு வேணுமோ அப்போ ஒரு 2 எடுத்து நீங்கள் பொரிச்சு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைனா வந்து கிரவுண்ட்நட் ஆயில் வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அது இனிமேல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பால்ஸ் கிடைக்கும். நான் கொஞ்சம் பெருசாகவே ஈஸியாக 2 பெருசாக நல்லா தண்ணி விட்டு மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பால்ஸை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா டிப் பண்ணிவிட்டு ரோல் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் பண்ணால் டபுள் லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிப்போம். மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா அப்போ தான் கிடைக்கும். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இது கூட வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்